திரைப்படங்களை இயக்கி ஹிட் அடிச்ச சுந்தர் சி இப்போ ஹலோ நான் பேய் பேசுறேன் திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு. வைபவ், ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்கிற இந்த படத்தோட நட்சத்திரங்கள் தந்தி டிவிக்காக கொடுத்த பிரத்யேகமான பேட்டியை வாங்க பார்க்கலாம். ஹாய் தந்தி வியூவர்ஸ், இது ஹலோ நான் பேய் பேசுறேன் படத்துக்கு இது வந்துட்டு சுந்தர் சி சாரோட ஓன் ப்ரொடக்ஷன். நான் முதல்ல கூப்பிடும்போது சுந்தர் சி சார் தான் ஃபோன் பண்ணி இல்லை ஒரு படம் இருக்கு வாங்க நடி. நான் நினைச்சேன் சரி அவர் டைரக்ஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா நாளை இயக்குனர் பாஸ்கர்னு வச்சு. யாரு பாஸ்கர்னா சார் நான் நீங்கள் இல்லை நான் ஒன்று சொல்லணுன்னா நீங்கள் நம்பி போய் பாருங்க கதையை கேளுங்க. சரி நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் எப்பவுமே ரெஸ்பெக்ட் தருவேன். ஏன்னா நம்ம அந்த கேரக்டர் பண்ணணும்னு இவ்வளவு பெரிய டைரக்டர் நினைக்கிறாரு, கண்டிப்பா ஏதாவது இருக்கும். சரி சார் நோ ப்ராப்ளம் நான் பார்த்து பேசிடுறேன். கதையை கேட்டேன். சரி அப்போ ஒரு ஆஃப் மைண்டோட தான் போனேன் ஃபர்ஸ்ட் டே ஷூட். ஆனா உண்மையிலே இந்த ஃபர்ஸ்ட் டேல ஒரு ஆஃப் டே லஞ்சு பிரேக் போது நான் திருப்பி ஃபோன் பண்ணி சுந்தர் சார் சொல்லிட்டேன், சார் ரொம்ப தேங்க்ஸ், நல்ல டைரக்டர் நல்ல கேமராமேனோட இது நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு சீன் எடுக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா இதுதான் சதா தொழில். ஹலோ நான் பேய் பேசுகிற படம் வந்துட்டு காமெடி தான் 90% இருக்கும், 10% தான் அந்த பேய் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து ஓவியா, ஐஸ்வர்யா ராஜேஷ் ரெண்டு பேரும் ஹீரோயின்ஸ், கருணாகரன், விடிவி கணேஷ் சார் அண்ட் நிறைய காமெடி பட்டாலுமே இருக்கு படத்தில். யூஸ்வலாக பேய் படத்தில் சாங்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். இதில் வந்து டியூட் இருக்கு, குத்து சாங் இருக்கு, இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் கலந்த ஒரு மசாலா படம். கம்மியாக இருக்கட்டும், அட்டகத்தியாக இருக்கட்டும், பன்னியார் திருடன் போலீஸ் அண்ட் காக்கா முட்டை எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக் பேஸ்டான மூவி. ஒரு ஆராத சினம் ஒரு சீரியஸ் ஸ்கிரிப்டாக இருக்கும், இல்லை பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோலாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலா பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கும், அந்த மாதிரியா இருக்கும். படம் ஒரு ஹாரர் ஜானர்ல பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்தது. தென் சுந்தர் சி சார் ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்தது. கால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து we are doing a movie அப்படி அப்படின்னாங்க. ஓகே ஃபைன். then I asked what is the genre, then he said horror comedy. then I was so happy. சுந்தர் சி சார் சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோயினா லான்ச் ஆகணும்னா சுந்தர் சி சார் படம் பண்ணணும் ஆக்சுவலி. பட் அவரோட டச் தான் இருக்கு, அவரோட அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. பட் இது வந்து பாஸ்கர் சார் வந்து he's got that அந்த ஹியூமர் ஒரு அவரோட ட்ரேட்மார்க்கே வந்து அந்த ஹியூமர் சென்ஸ். சுந்தர் சி சார் படம்னாவே ஒரு பட்டாளம் இருக்கும். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இது பாஸ்கர் டைரக்ஷன்ல. விடிவி கணேஷ் சார் இருக்காரு, சிங்கப்பூர் தீபன், சிங்கம்புலி, அப்புறம் ஜாங்கிரி அவங்க மதுமிதா இருக்காங்க, கருணாகரன் இருக்காரு. லைக் லாட் ஆஃப் காமெடி பீப்புள், லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் இன் திஸ் மூவி. இட்ஸ் ஜஸ்ட் நாட் தட் ஒரே ஒரு காமெடி. யோகி பாபு இருக்காரு, ஒரு ரெண்டு சீன் வருவாரு, செம்ம லவ் சீன்ல தான் வருவாரு. எங்க காம்பினேஷன்ல இருக்கு. ஐ ஹேவ் காம்பினேஷன் வித் எவ்ரிபடி ஆல்மோஸ்ட். ஸோ எல்லா போர்ஷனுமே ஃபன்னா இருக்கும். அண்ட் இட்ஸ் அ பிக் காஸ்டிங் இல்லையா, ஆல் ஒரு காமெடி கலந்த ஒரு நல்ல ஒரு காஸ்டிங்கா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நானும் வைபவோட ஒர்க் பண்றேன். பிகாஸ் நான் ஒரு ரா ஹீரோஸ், ஐ மீன் லைக் தினேஷ், விஜய், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. வைபவ் வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியல் ஃபன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இட் இஸ் ஆல் ஃபன். ரொம்ப நல்ல ஒரு ஹியூமர் கலந்த ஹாரர் மூவியா இருக்கும். பேய் படமே கிடையாது, வெறும் த்ரில்லர் தானே, பேய் வராது அதில் அப்படின்னு. இல்லை சார் வராது சார், பேய் சூப்பராக இருந்துச்சுன்னா அப்புறம் பேய் விட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்க த்ரில்லர். பேய் படம் நிறைய பேர் வேணான்றாங்க, அதனால ஆனால் அந்த கதை டிஃப்ரெண்டான கதை. அது பேய் படத்தை அந்த பேய் படத்துக்கு உண்டான கதை அது. அதையும் மாத்திரம் அதில் பேய் வந்தால் நல்லா இருக்கும். த்ரில்லரோ இல்லை வேறு ஏதோ வச்சா நல்லா இருக்காது. நீ பேய் கதையை அதை மாற்றிடு, ரொம்ப சூப்பராக ஒன்று. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக திரும்பி அந்த ரியாலிட்டி அந்த சப்ஜெக்டை எடுத்து திரும்பி ஃபுல்லாக ரெடி பண்ணேன். ஒரு 10 days டைம் கேட்டது, ஒரு 3-4 நாளில் முடிஞ்சிச்சு அது ஆல்மோஸ்ட். இப்போ போய் சார் கிட்ட சொல்லும் போது தான் ஹலோ நான் பேய் பேசுகிறேன், சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை விட என்னன்னா கதை கூட காமெடியும் கலந்துருக்கிறதுனால இன்னும் அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப இன்ஸ்பயர்.